வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் அண்ட் ராஜ் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு எல்சிஎம் மற்றும் ஹச்சிஎஃப் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, ஓகே. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை மா கொடுத்துருக்கானா வா கொடுத்துருக்கானான்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ எல்சிஎம் அப்படின்னா மீச்சி மா அப்படிங்கிறது மடங்கு அப்படின்னு சொல்லுவோம், வா அப்படிங்கிறது வகுத்தி அப்படின்னு சொல்லுவோம். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு ஒன்றுமே வேண்டாம். ஸோ சம்முக்குள்ளே போகிறதுக்கு முன்னே இது எந்த மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுக்குறேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். சரிங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எல்சிஎம்மோட வேல்யூ அதனுடைய ஆன்சர் எப்போவுமே அதிகமாக இருக்கும், ஹச்சிஎஃபோட ஆன்சர் எப்போவுமே கம்மியாக இருக்கும். இந்த ரெண்டு பாயிண்ட்டை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம உள்ள சம்முக்குள்ளே போகும்போது உங்களுக்கு தெளிவான எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குறேன். சரிங்களா? 16 மற்றும் 24க்கு மீச்சிமா மற்றும் மீப்போவா காண்க அப்படிங்கிறது முதல் சம் கொடுத்துருக்காங்க. மீச்சிமா மடங்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த ரெண்டு வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்கல்ல, அதாவது எல்சிஎம் அப்படிங்கிறது அந்த ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த நம்பருக்கு கொடுக்கப்பட்ட எண்களால் வகுக்கக்கூடிய மிக குறைந்தபட்ச இன்னொரு எண், அதாவது அடுத்த எண், அதர்வைஸ் அதே எண்ணா இல்லை அடுத்த எண்ணா அப்படிங்கிறதான் கொஸ்டினை கேட்குறாங்க. கொஸ்டினை கொடுத்துருப்பாங்க எல்சிஎம் அப்படின்னா. சரிங்களா? இப்போ நம்ம 16 24 மடங்குன்னு சொல்லியாச்சு. நான் டானா வகுத்தல் போட்டு ரெண்டு நம்பருமே எந்த பொதுவான வாய்ப்பால் வகுப்படும் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். ரெண்டாம் வாய்ப்பால் தான் எனக்கு சின்ன நம்பரில் தான் போனால் கரெக்டாக இருக்கும். 8 12 மறுபடியும் ரெண்டாம் வாய்ப்பாடு 4 6 மறுபடியும் ரெண்டாம் வாய்ப்பாடு 2 தென் 3 தென் இங்கே பார்த்தோம்னா ஒரு நம்பர் ரெண்டாம் வாய்ப்பாடில் அடியாகும், இன்னொரு நம்பர் ரெண்டாம் வாய்ப்பாடில் அடி ஆகாது. சரிங்களா? இப்போ நம்ம இந்த கணக்கில் இதை அப்படியே நுப்பாட்டிக்கிட்டு, அதாவது அடியாகாமல் இது ரெண்டு நம்பருமே ஒரே வாய்ப்பாடில் அடியாகாமல் ஒன்று பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இங்கே மிச்சம் இருக்கக்கூடிய இந்த நம்பர் இருக்குல்ல 2 × 2 × 2 அப்படின்னு போட்டு கிடைக்கக்கூடிய ஆன்சர் இருக்குல்ல, இந்த ஆன்சருக்கு பேரு வகுத்தி அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு நம்பரையும் பொதுவா வகுக்கக்கூடியது எந்த நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா 8 மட்டும்தான் ரெண்டு நம்பரையும் பொதுவா வகுக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ 8ஓட அடுத்த நம்பர் வேற ஏதாவது 8ஓட டபுள் நம்பர் 16 நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 16ஓட அடுத்த நம்பர் 32 போயிடும், 24 வகுக்க முடியாது. அப்போ இந்த 16ஐயும் 24ஐயும் ரெண்டு நம்பரையுமே காமனா வகுக்கக்கூடிய நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னா 2 × 2 × 2 = 8. இதுதான் ஆன்சர். இதுதான் மீப்போவா அப்படின்னு சொல்லுவாங்க, வகுத்தி. ரெண்டு நம்பரையுமே காமனா வகுக்கக்கூடிய வகுத்தி அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். சரிங்களா? இப்போ எல்சிஎம் இதனுடைய அடுத்த மடங்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதை 0 வரைக்கும் கொண்டுட்டு போகணும். 1 இது 3 அப்படி இறங்கும், தென் 3 1 1ன்னு வந்திருக்கும். ஃபைனல் ஆன்சர் 2 × 2 × 2 × 2 × 3. 2 × 2 4, 2 × 2 4, இது 3. 4 16, இது 3. 16 × 3 = 48. அப்போ எல்சிஎம் அப்படின்னா 1 வரைக்கும் கடைசியா கொண்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஹச்சிஎஃப் அப்படின்னா பொதுவா எந்த வாய்ப்பாடு வரைக்கும் வகுக்க முடியுமோ அது வரைக்கும் தான் வகுக்கணும், அதர்வைஸ் விட்டுறணும். சரிங்களா? இப்போ நம்ம முன்னாடி சொன்ன கான்செப்ட் எல்சிஎம்மோட வேல்யூ 48, ஹச்சிஎஃபோட வேல்யூ 8. இப்போ நம்ம பார்த்தோமா எல்சிஎம் எப்பவும் அதிகமாக இருக்கும், ஹச்சிஎஃப் எப்பவுமே கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை மையமாக வச்சு நம்ம டேரெக்டாகவே ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் செமுக்கு மட்டும்தான் இப்படி சொல்லுவேன், உங்களுக்கு அடுத்தடுத்த செமுக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்க மாட்டேன். சரிங்களா? தென் செகண்ட் சம் பாருங்க. 90 150 225 மீச்சிமா மற்றும் மீ பேவா கண்டுபிடி. இந்த இடத்துல பேன் கொடுத்துருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஸோ கண்டுபிடிங்க. 90 150 225 இதனுடைய மீச்சிமா மற்றும் மீ பேவா என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ இதுக்கு சேம் கான்செப்ட், இது 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. 90 150 225 இது 3க்கும் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு இந்த வீடியோக்கு கீழே செகண்ட் சமுக்கு இது ஆன்சர் அப்படிங்கிறத நீங்க ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ கொஞ்சம் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க, நான் மறுபடியும் உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன். ஓகே, வீடியோ பாஸ் பண்ணிட்டு போட்டிருப்பீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ நான் அப்படியே உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். 90 150 225. ஸோ இதை நம்ம டானா வகுத்தல் போடுறோம், 5ஆம் வாய்ப்பாடில் நம்ம போடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 1 5 5ன்னு வந்திருக்கும், பேலன்ஸ் 4 40 அப்படின்னு பார்த்தோம்னா 8 5 40, 15ல் பார்த்தோம்னா 1 எடுத்துக்க முடியாது. ஸோ இங்கே 3 3 15, பேலன்ஸ் இந்த 0. 225ல் 4 5 20, பேலன்ஸ் 2, 25ல் 5 25. தென் இது பார்த்தோம்னா 3ஆம் வாய்ப்பாடில் அடியாகிற மாதிரி தான் இருக்கும். இது 3ஆம் வாய்ப்பாடில் அடியாகிற மாதிரி தான் இருக்கும். 18 30 45 3ல் 6
3 18, 10 3 30, 15 3 45, 6 10 15. இது நமக்கு வந்து பார்த்தோன்னா எதில் அடியாகும்னு பார்த்தா 3 வாய்ப்பில்லை, இது மட்டும்தான் அடியாகும். 10 15 அடியாக வாய்ப்பு இல்லை. தென் இப்போது 5யும் 3 இருக்கா, 5யும் 3ன்னு சொல்லிட்டு இது 2 மட்டும்தான் ஒரே வாய்ப்பால் அடியாக முடியுது. இங்கே 2ஆம் வாய்ப்பாடு, இங்கே 2ஆம் வாய்ப்பாடு அடியாகும். ஆனால் இந்த 15ங்கிறது 2ஆம் வாய்ப்பால் அடி ஆகாது. அதனால் நம்ம இதை என்ன பண்ணணும்னா 5யும் 3யும் டேரெக்டாக பெருக்கி 15ங்கிறத HCFன்னு நம்ம டேரெக்டாக போட்டுருவோமா. அப்போ 15ங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் டியில் மட்டும்தான் இருக்குது. அப்போ இதை டேரெக்டாகவே நம்மளால் ஆன்சரை எடுத்துக்க முடியும். சரிங்களா, ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய 15 நம்மளால் டேரெக்டாகவே ஆன்சர் எடுத்துக்க முடியும். சரிங்களா, சரி ஓகே. அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சராக வந்திருக்கும். 3வது சம் பாருங்கள். 2 பவர் 3 இன்ட்டு 3 பவர் 2 இன்ட்டு 5 இன்ட்டு 7 பவர் 4 கமா 2 பவர் 2 இன்ட்டு 3 பவர் 5 இன்ட்டு 5 பவர் 2 இன்ட்டு 7 பவர் 2 மற்றும் 2 பவர் 3 இன்ட்டு 5 பவர் 3 இன்ட்டு 7 பவர் 2 இவற்றினுடைய மீச்சீமா மற்றும் மீப்பேவா காண்க. சரிங்களா, இவற்றினுடைய மீச்சீமா மற்றும் மீப்பேவா காண்க. இந்த மாதிரி பவரில் கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூக்கு ரொம்ப ஒரு கஷ்டம் கிடையாது. இப்போ நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருக்கோம், மீச்சீமாவோட வேல்யூ எப்போவுமே அதிகமாக இருக்கும், மீப்பேவோட வேல்யூ எப்போவுமே கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பவரில் இருக்கிறத பார்க்காம கீழே இருக்கக்கூடிய நம்பர் இருக்குல்ல அதை எழுதிக்கோங்க. 2 தென் 3 தென் 5 தென் 7 இந்த 4 நம்பர் இருக்குது. இங்கேயும் 2 3 5 7 இருக்குது. அங்கேயும் அப்படியே எழுதிக்கோங்க. 2 3 5 7 இருக்குது. 2 5 7 மட்டும்தான் இருக்குது. 2 தென் 5 7 மட்டும்தான் இருக்குது. 3ங்கிறது ஒன்றும் இல்லை. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா HCFஐ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா HCF வந்து சின்ன வேல்யூன்னு சொல்லிட்டேன், காமனாக பொதுவாக இருக்கணும்னு சொல்லிட்டேன். சரியா, அப்போது HCFல இந்த 3 இருக்குது, இங்கே எதுவுமே இல்லைல்ல, இந்த எந்த உறுப்புமே இல்லை. அப்படிங்கிறதுனால இந்த 3ங்கிற பார்ட்டு HCFல வரவே வராது. 3ங்கிற பார்ட்டு HCFல வரவே வராது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே 3ங்கிற பார்ட்டு அவனே கொடுக்கல, இதில் மட்டும் கொடுத்துருக்கான். அப்போ இந்த ஆப்ஷன் பி நமக்கு வர வாய்ப்பே இல்லை. ஆப்ஷன் பி வர வாய்ப்பே இல்லை. அப்போ பேலன்ஸ் மட்டும்தான் வர வாய்ப்பு இருக்கா. இப்போ HCF கண்டுபிடிக்கலாம். HCFனா சின்னதுன்னு சொல்லிட்டேன். 7 பவர் 4 7 பவர் 2 7 பவர் 2 7 பவரில் 2 இருக்குல்ல, அதுதான் சின்ன வேல்யூவாக இருக்குது. சரிங்களா, 7 பவர் 2ல் இருக்கக்கூடியதான் சின்ன வேல்யூ. 3 4ங்களா பெருசு தானே, அதனால் 7 பவர் 2 இருக்கணும், 3 இருக்கக்கூடாது. இங்கே வந்து பார்த்தோன்னா 7 தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதுவும் ஆன்சராக இருக்க முடியாது, இதுவும் ஆன்சராக இருக்க முடியாது. ஏன்னா 7 பவர் 2ங்கிறது தான் சின்ன நம்பர் ஆல்ரெடி இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் ஏயோ பியோ தான் ஆன்சராக இருக்க போகுது. இப்போது 2ங்கிற நம்பர் பார்க்கலாமா. 2 பவர் 3 2 பவர் 2 2 பவர் 3. அப்போ 2 பவர் 2 தான் சின்னது, 2 பவர் 2 இதில் ரெண்டுமே இருக்குது. அப்போ ஆப்ஷனை ஃபில்டர் பண்ண முடியல. இப்போ நெக்ஸ்ட் எல்சிஎம்க்கு மூவ் ஆகும். இப்போ பவரில் 3 இருக்குது, பவரில் 2 இருக்குது, பவரில் 3 இருக்குது. அப்போ பெரிய வேல்யூ தானே எல்சிஎம். அப்போ 2 பவரில் 3 அப்படிங்கிறது கன்ஃபார்மாக வரும். 3 பவர் 2 3 பவர் 5 3 இங்கே இல்லை. இங்கே 3 பவர் 5 பெரிய நம்பராக இருக்குது. 3 பவர் 5ங்கிறது பெரிய நம்பர், அது வரும். தென் 5ல் 5 வெறும் சின்ன நம்பர், 5 ஸ்கொயர் 5 கியூப். 5 கியூபுங்கிறது பெரிய நம்பர். 7 பவர் 4 7 பவர் 2 7 பவர் 2 7 பவர் 4ங்கிறது பெரிய நம்பர். இதுதான் ஆன்சர் வந்திருக்கும். 2 கியூப் இன்ட்டு 3 பவர் 5 இன்ட்டு 5 பவர் 3 இன்ட்டு 7 பவர் 4 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா, இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கணும், HCF அப்படின்னா நமக்கு சின்ன வேல்யூ எடுத்துக்கணும், பட் எல்லா நம்பரும் பொதுவாக இருக்கணும். HCFல எல்லா நம்பரும் பொதுவாக இருக்கணும். எல்சிஎம் எடுத்துக்கிட்டோன்னா எல்லா நம்பரும் நமக்கு வந்து பார்த்தோம்னா பொதுவாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் எது பெருசோ அதுதான் நமக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம். சரிங்களா, சரி ஓகே. தென் அடுத்த சம் மூவ் பண்ணுமா. அடுத்த சம், இந்த சம்மை நீங்களே ட்ரை பண்ணிவிட்டு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்களே போடுங்க. சரிங்களா, ஸோ 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 கியூப் இன்ட்டு 5 இன்ட்டு 7 2 கியூப் இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 ஸ்கொயர் இன்ட்டு 7 பவர் 4 2 இன்ட்டு 3 இன்ட்டு 5 கியூப் இன்ட்டு 7 இன்ட்டு 11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இங்கே பாருங்களேன், இதில் வந்து 2 3 5 7 2 3 5 7 2 3 5 7 11 அப்படிங்கிற இன்னொரு எக்ஸ்ட்ரா நம்பரும் கொடுத்துருக்காங்க இந்த கடைசியில் வரும்போது. சரிங்களா, இதுக்கு உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். 4வது சம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, தென் அடுத்த சம் போகலாம். 25 b c பவர் 4 d கியூப், 35 b ஸ்கொயர் c பவர் 5 45 c கியூப் இன்ட்டு d
இவற்றினுடைய மீச்சீமா மீபேவா காண்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து பழைய ஃபார்மேட் எடுத்துக்கக்கூடாது. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா இந்த 25, இந்த 35, இந்த 45 இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எந்த நம்பர் 25க்கு 35க்கு தென் 45க்கு இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம்மும் கண்டுபிடிக்கணும், ஹச்சிசிஎஃப்பும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த பிசி பவர் 4 டி கியூப் இருக்குல்ல, அதில் இருந்து சின்ன வேல்யூ எது பெரிய வேல்யூ எது அப்படிங்கிறத எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ 5ஆம் வாய்ப்பாடு பார்க்கலாம். 5 25, 7 35, 9 45. சரிங்களா? 5 7 9 இது மூணுமே ஒரே வாய்ப்பால் அடியாகுமா? ஆகாது. அப்போ இந்த 5ங்கிற இந்த நம்பர் மட்டும்தான் ஹச்சிசிஎஃப். 5ங்கிற நம்பர் இந்த 2 ஆப்ஷனில் இருக்குது, இது 2ல் இல்லை. அப்போ ஏயும் பியும் ஆன்சராக கிடையாது, வாய்ப்பே இல்லை. இப்போது 5ங்கிறது ஆன்சராக வந்துருச்சு. சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இங்கே பிசிடி இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது. இந்த செகண்ட் ஆப்ஷனில் பி இருக்குது, சி இருக்குது. தேர்ட் ஆப்ஷனில் சி இருக்குது, டி இருக்குது. இங்கே வந்து பாருங்களேன், இங்கே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா பி, தென் வந்து இங்கே பி இந்த இடத்துல பி இல்லை. அப்போ ஹச்சிசிஎஃப்பில் பி வரதுக்கு சான்ஸே இல்லை. டி இங்கே இல்லை. அப்போ ஹச்சிசிஎஃப்பில் டி வரதுக்கு சான்ஸே இல்லை. சி மட்டும்தான் வரும். சியில் சின்ன நம்பர் எதுன்னு பார்த்தா சி பவர் 4 இருக்குது, சி பவர் 5 இருக்குது, சி கியூப் இருக்குது. அப்போ சி கியூப். அப்போது ஹச்சிசிஎஃப்போட வேல்யூ 5ங்கிற நம்பர் கூட சி கியூப் அப்படிங்கிறது மட்டும்தான் வரும். அப்படிங்கிறத மையமாக வச்சு டைரெக்டாக இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும். இல்லை உங்களால் நீங்கள் நான் எல்சிஎம்மும் ஃபைன் பண்ணிக்கிறேன், ஃபைன் பண்ணிவிட்டு நான் போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். சரிங்களா? போட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன வருது அப்படிங்கிறத ஆன்சர் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் இதுவும் சேம் அதே கான்செப்ட். இந்த 6வது சம்முக்கும் அதே கான்செப்ட் படி நீங்கள் வந்து சம்ம போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். 7க்கும் 21க்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு எல்சிஎம்மும் ஹச்சிசிஎஃப்பும் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணதுக்கப்புறம் எக்ஸ் ஒய் இசட் 3 நம்பருமே இருக்குது. அதை வச்சு நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப் எடுக்கணும். இதில் வந்து சின்னது எது பெரியது எது அப்படிங்கிறத வச்சு அடுத்த ஸ்டெப் எடுக்கணும். சரிங்களா? 6வது சம் அப்படிங்கிறத போட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். தென் அடுத்த மாடல் 2/3 இன்ட்டு 2/3, 8/9, 16/81, 10/27 இவற்றினுடைய மீச்சீமா மற்றும் மீபேவா காண்க அப்படிங்கிறது சம கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன கேட்குறோமோ, அதாவது பின்னத்தில் வேல்யூ இருக்குது அப்படின்னா 1/2 பின்னத்தில் வேல்யூ இருக்குது அப்படின்னா எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய வேல்யூக்கு எல்சிஎம் ஃபைன் பண்ணணும், கீழே இருக்கக்கூடிய வேல்யூக்கு ஹச்சிசிஎஃப் ஃபைன் பண்ணணும். எல்சிஎம் கேட்டால் ஃபஸ்ட்டு எல்சிஎம் ஃபைன் பண்ணணும். அதான் மேலே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியதுக்கு எல்சிஎம் ஃபைன் பண்ணணும், கீழே இருக்கக்கூடியதுக்கு ஹச்சிசிஎஃப் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபைன் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் 2/3, 8/9, 16/81, 10/27 இவற்றினுடைய மீச்சீமா கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த 2ங்கிற நம்பர், 8ங்கிற நம்பர், 16ங்கிற நம்பர், 10ங்கிற நம்பர், இந்த நம்பருக்கு நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் ஃபைன் பண்ணணும். இதை டேரெக்டாகவே என்னால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். நான் அப்படி ஆன்சர் பண்ணாமல் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது என்ன பண்ணணும்? எல்சிஎம்னா 2ஆம் வாய்ப்பாடில் போட்டு 2 2 4 2 8, அப்புறம் 8 2 16, I 2 10ன்னு வந்திருக்கும். மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடில் போட்டு 2 2 தென் 1 அப்படியே இறக்கிடுவோம். 2 2 4, 4 2 8, தென் 5 அப்படியே இறக்கிடுவோம். தென் மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடில் போட்டு 1 1 2 5, மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடில் போட்டு 1 1 1 5, மறுபடியும் 5ஆம் வாய்ப்பாடில் போட்டு 1 1 1 வந்துடும். அப்போ 2 × 2 4, 2 × 2 4, தென் அதோடது 5, 4 × 4 × 5ன்னு வந்திருக்கும். I 20, I 20, 4 20 நமக்கு வந்து பார்த்தோம்னா 80, 4 20 நமக்கு 80 அப்படின்னு வந்திருக்கும். அப்போ 80 அப்படிங்கிறது தான் எல்சிஎம். 80 அப்படிங்கிறது எல்சிஎம். 80ங்கிறது ஃபஸ்ட்டு நமக்கு மேலே பார்த்துருக்கக்கூடிய எல்சிஎம் ஃபைன் பண்ணுறதுக்கு இந்த எல்சிஎம்மை ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ கீழே இருக்கக்கூடிய வேல்யூக்கு ஹச்சிசிஎஃப் அப்படிங்கிறது ஃபைன் பண்ணணும். கீழே இருக்கக்கூடிய வேல்யூ பாருங்கள் என்னென்னப்பா இருக்குது? 3 இருக்குது, 9 இருக்குது, 81 இருக்குது, 27 இருக்குது. இந்த 3 9 81 27 ஃபஸ்ட்டு 3ஆம் வாய்ப்பாடில் அடியாகும். 1 3 3, அடுத்து 9 அப்படிங்கிறது கிடச்சிருக்குமா? 9ங்கிறது 3 9, 81ங்கிறது எத்தனை வந்திருக்கும்? 2 3 6, பேலன்ஸ் 2, 7 3 21, இங்கே 9 3 அப்படின்னு வந்திருக்கும். இங்கே ஆல்ரெடி ஒரு ஸ்தானம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுனால மேலே இருக்கக்கூடிய இந்த 3 மட்டும்தான் நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியும், வேறு எதையுமே எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா அடுத்த ஸ்டெப்பை நம்ம போட முடியாது, ஏன்னா முடிஞ்சு போச்சு, ஒரு வேல்யூவோட ஈக்குவேஷனே முடிஞ்சு போச்சு. அப்போது எல்சிஎம் 80 கண்டுபிடிச்சிருக்கோம், ஹச்சிசிஎஃப் 3 கண்டுபிடிச்சிருக்கோம். 80/3 அப்படிங்கிறது தான் இந்த சம்மோட எல்சிஎம். இந்த சம்மோட எல்சிஎம் அப்படிங்கிறது
80/3. ஆப்ஷன் எங்கெங்கப்பா இருக்குது அப்படின்னா பிலையும் சி இருக்குது. அப்போ ஏயும் டியும் வர வாய்ப்பே இல்லை. நெக்ஸ்ட் வந்து HCF ஃபைன் பண்ணணும். HCF ஃபைன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் ஃபார்முலா? மேலே இருக்கக்கூடிய வேல்யூக்கு HCFும் கீழே இருக்கக்கூடிய வேல்யூக்கு LCMும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ மேலே இருக்கக்கூடிய வேல்யூக்கு HCF ஃபைன் பண்ணுமா? HCF ஃபைன் பண்ண என்ன வந்திருக்கும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே சோழி முடிஞ்சு. இங்கே பாருங்களேன், 2 8 16 10 ரெண்டாவது வாய்ப்பால் போட்டால் 1 நீங்கள் வந்துருச்சா? அப்போ இதோட முடிஞ்சு போச்சுல. அடுத்து வேற ஈக்குவேஷன் காமனாகவே இல்லைல்ல. அப்படின்றதுனால இந்த 2 தான் ஆன்சர். அப்போது 2 மேலே இருக்கா? முடிஞ்சு போச்சா? அப்போ இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறத என்னால் ஈஸியாக சொல்லிக்க முடியும். 80/3, 2/81 அப்படிங்கிறத டேரெக்டாகவே நான் வந்து ஆன்சரை சொல்லிக்க முடியும். அடுத்த ஸ்டெப் நான் போக வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி தானே? தென் அடுத்த சம் 0.63 இன்ட்டு 0.63, 1.05, 2.1 இவற்றினுடைய மீச்சீமா மற்றும் மீபேவா காண்க. மீச்சீமா கேட்கல, மீபேவா வகுத்தி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இப்படி கேட்டாங்கன்னா இதை நீங்கள் எந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டாம். சிம்பிள். இப்போ நான் கீழே டேரெக்டாகவே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கான். 0.63, 1.05 இன்ட்டு 2.1 நான் என்ன பண்ணிக்கிறேன், மேலையும் கீழையும் 100ஆல் பெருக்கிக்க போகிறேன். மேலையும் கீழையும் 100ஆல் பெருக்கணுன்னா இங்கே 100ஆல் நான் பெருக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா 100/100 அப்படின்னு போட்டோன்னா அடி கொடுத்தா சேம் தான் ஆன்சர் வரும். ஆனால் எனக்கு புள்ளி வச்சதை முழு நம்பரை மாற்றணும் அப்படின்றதுக்காக 0.63 100ஆல் பெருக்கி 63/100 அப்படின்னு வச்சுக்க போகிறேன். மேலையும் கீழையும் பெருக்கி 1.05 105/100ன்னு வச்சுக்க போகிறேன். 2.1 210/100ன்னு வச்சுக்க போகிறேன். இப்போ எனக்கு ஆல்ரெடி தெரியும் HCF ஃபைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பின்னமாக கொடுத்துருந்தாங்கன்னா மேலே இருக்கக்கூடியதுக்கு HCF ஃபைன் பண்ணுவேன், கீழே இருக்கக்கூடியதுக்கு LCM ஃபைன் பண்ணுவேன் அப்படிங்கிறது எனக்கு ஈஸியாக தெரியும். இப்போ LCM கணக்கில் எடுத்துக்கிட்டீங்களா 100 100 100க்கு LCM அப்படிங்கிறது 100 தான். டேரெக்டாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ HCF ஃபைன் பண்ணலாமா? 63 105 210க்கு 63 தென் 105 தென் வந்து 210 இந்த நம்பருக்கு என்னால் வந்து HCF அப்படிங்கிறத ஃபைன் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். இது 63ங்கிறதுனால 3ஆம் வாய்ப்பால் அடியாக வாய்ப்பு இருக்குது. தென் 7ஆம் வாய்ப்பால் அடியாக வாய்ப்பு இருக்குது. 7ஆம் வாய்ப்பால் 70 35 105 கண்டிப்பாக ஆகும், 21 ஆகும். அப்போ நான் வந்து டேரெக்டாக 7ஆம் வாய்ப்பால் ட்ரை பண்ணி பார்க்குறேன். 7ஆம் வாய்ப்பில் ட்ரை பண்ண என்ன வரும்? 9 × 7 63ன்னு கிடச்சிருக்கும். 105 பொறுத்த வரைக்கும் 1 7 பேலன்ஸ் 3 35. 35ங்கிறது எத்தனை? 5 7 நமக்கு வந்து பார்த்தோன்னா 35ன்னு கிடச்சிருக்கும். 21 3 21 இந்த 0. தென் 9 15 30 இது மூணுமே நமக்கு 3ஆம் வாய்ப்பால் அடியாகும். 3 9 5 15 10 30 3 5 ஒரே வாய்ப்பால் அடியாகாது. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 2 நம்பரை தான் நம்ம கணக்கில் எடுக்கணும். 7 × 3 அப்படிங்கிறது 7 × 3 போட்டால் 21 கிடச்சிருக்கும். டிவைடட் பை 100 100 100க்கான LCM அப்படின்னு பார்த்தா 100 தான். அப்போ 2 ஸ்தானம் கழிச்சு நம்ம புள்ளி வைப்போம். புள்ளி வச்சா எனக்கு அடி கொடுக்கணும்ல, புள்ளி வச்சா 0.21 அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னப்பா? அப்போ 0.21 அப்படிங்கிறத என்னால் இதுக்கான ஆன்சராக நான் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். தென் அடுத்த சம் பாருங்க. 2 எண்களினுடைய மீபேவா 11 மற்றும் மீச்சீமா 693 அதில் ஒரு எண் 77 எனில் மற்றொரு எண் என்ன? இந்த மாதிரி சம் கேட்டிருந்தா ரொம்ப வித்தியாசமான யோசிக்க வேண்டாம். இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. LCM into HCF is equal to number 1 into number 2. அதாவது கொடுக்கப்பட்ட 2 எண்ணை பெருக்கிறது அதனுடைய வேல்யூ எதுக்கு சமமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா LCMையும் HCFையும் பெருக்குனா என்ன சமமா வருதோ அதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான ரூல். இப்போ பாருங்களேன், 2 எண்களினுடைய மீபேவா வகுத்தி HCFங்கிறது 11 அப்படிங்கிறது கொடுத்துட்டான், மீச்சீமா 693 அப்படின்னு கொடுத்துட்டான், ஒரு எண் 77ன்னு கொடுத்துட்டான், இன்னொரு எண்ணை கேட்குறான். LCMோட வேல்யூ 693 இன்ட்டு HCFோட வேல்யூ 11 இஸ் ஈக்குவல் டு 77 into n2 அப்படின்னு கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்போ நமக்கு வேணுங்கிறது இன்னொரு நம்பர் தான் வேணும். அப்போ இந்த 77 டிவைடட் பை 77ன்னு கொண்டு போயிடலாம். இங்கே பாருங்க, ஒரு 11 11 7 11 77 தென் 693/77 அப்படிங்கிறது 7 தானே, 77 கிடையாது 7. இப்படி தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கும். சரிங்களா? இப்போ இதை நம்ம வந்து அடி கொடுக்கலாம். ஸோ கீழே 7ஆம் வாய்ப்பாடு தான் இருக்குது. அப்போ டேரெக்டாகவே அடி கொடுக்கலாமா? 1 7 எத்தனை இருக்குது? 693/7 இருக்கு. 1 7 63 வருமா? எஸ். 9 63 பேலன்ஸ் 6 மறுபடியும் 9 63 அப்போ 99. எங்கே இருக்குது? ஆப்ஷனில் இருக்கா? இருக்குது. ஆப்ஷன் ஏ. இதுதான் ஆன்சர். சரிங்களா? இப்படி நம்ம டைரெக்டாக நம்ம வந்து மாற்றிக்க முடியும். ஓகேவா? அடுத்த சம் போலாமா? அடுத்த சம்
இரு எண்களின் விகிதம் 15:11. இங்க பாருங்க, இந்த இடத்துல ரேஷியோன்னு கொடுத்துட்டான். இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கான்ப்பா? ரேஷியோ கொடுத்துருக்கான். அவற்றினுடைய மீப்பேவா 13. அவற்றினுடைய மீப்பேவா வந்து எத்தனை கொடுத்துருக்கான்? 13. எனில் அவ்விரு எண்களினுடைய மீச்சியமா காண்க. இந்த இடத்துல வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு ஈக்குவேஷன் என்ன? LCM into HCF is equal to number 1 into number 2 தான் நமக்கு தெரியும். இதுல இந்த ரெண்டு எண்களுக்கான ரேஷியோ, இரு எண்களினுடைய விகிதம் ரேஷியோ வந்து 15:11. மீப்பேவா HCF ஓட வேல்யூ 13. அவ்விரு எண்களினுடைய மீச்சியமா காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 15 11 அந்த ரெண்டு நம்பர் நம்மளால எடுத்துக்க முடியாது. 15 11 தான் அதனுடைய நம்பர் அப்படிங்கறத நம்மளால எடுத்துக்க முடியாது. அப்ப அதுக்கு வேற ஸ்டெப் எடுக்கணும். அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது இன்னும் சிம்பிளான விஷயம் தான். இப்போ நம்ம மேலே பார்க்குற மாதிரி தான் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு. எல்சிஎம் பெரிய வேல்யூ வருமா? பெரிய வேல்யூ எப்போ வரும் அப்படின்றது பெருக்குனா கிடைக்கும், சின்ன வேல்யூ வகுத்தா கிடைக்கும்ல. அப்படிப்பட்ட கான்செப்ட் தான், வேற ஒன்றுமே கிடையாது. 13 × 15 × 11 அப்படிங்கிறது போட்டாலே நம்மளுக்கு டேரெக்டாக எல்சிஎம் வந்துடும். இந்த மாதிரி விகிதம் கொடுத்துருந்தா நம்ம டேரெக்டாகவே போட்டுக்க முடியும், சரிங்களா? பட் அங்கே என்ன பண்ணியிருந்தோம்? ரெண்டு நம்பர் கொடுத்துருந்தா அந்த ரெண்டு நம்பர் ஒரு பக்கம் கொடுத்துட்டு எல்சிஎம் HCF வந்து கீழே வந்து டிவிஷனில் கொண்டு போயிருந்தோம், அப்படிதானே? பட் விகிதம்னு கொடுத்துட்டா எல்லாத்தையும் பெருக்குனா எல்சிஎம் கிடைச்சிரும். அதே மாதிரி இன்னொன்று வந்து HCF கேட்பாங்க. HCF கேட்குறப்போ இந்த பெரிய நம்பரை மேலே வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு நம்பரை வச்சு வகுத்தோனாலே நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும் HCF அப்படிங்கிறதுக்கு, சரிங்களா? அப்போ இந்த செம்முக்கு ஆன்சர் என்னப்பா? 13 × 15 × 11 அப்படிங்கிறத நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும், சரிங்களா? ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 13 15 அப்படின்றப்போ ரொம்ப பெரிய வேல்யூ தானே ஒரு 10 10 100 1000 2000 போயிடும். எஸ், அப்போ 2145 தான் இதுக்கான ஆன்சராக வந்திருக்கும், சரியா? தென் அடுத்த சம்மு, இரு எண்களின் விகிதம் 2:4. அதே மாதிரி பாருங்க, LCM into HCF is equal to N1 into N2 தான் போடுவோம். இதுக்கான ரேஷியோ 2:4 கொடுத்துட்டான். மீச்சியமோட வேல்யூ 2400 கொடுத்துட்டான். HCF கேட்குறான். HCFனா என்ன சொல்லியிருக்கேன்? இப்போ வகுக்க சொல்லியிருந்தேன். அப்போ 2400 டிவைடட் பை 2 × 4 இந்த ரெண்டு வேல்யூவை கீழே கொண்டு வந்து வகுத்தோம்னா இதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைச்சிரும், சரிங்களா? வகுத்தா என்னப்பா வரும்? 2 போட்டோம்னா இங்கே வந்து 1200 கிடைச்சிருக்கும். 4 வச்சடி கொடுத்தா ஒரு நாளா 4 முன்னாங்க 12 0 0 300. அப்போ ஆன்சர் 300 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடியதான் இதுக்கான ஆன்சர், சரியா? அடுத்த கேள்வி, 4 மீட்டர் 95 சென்டிமீட்டர் 9 மீட்டர் 16 மீட்டர் 65 சென்டிமீட்டர் அளவுகள் கொண்ட நீளத்தை மீதம் இல்லாமல் அளக்க எவ்வளவு மிகப்பெரிய நீளம் கொண்ட அளவுகள் தேவை? இப்போ இந்த மாதிரி ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க. மீதம் இல்லாமல் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மீதம் இல்லாமல் அப்படின்னா மீப்போவா கண்டுபிடிக்கணும். மீதம் இல்லாமல் வகுக்கக்கூடியது, சரிங்களா? மீதம் இல்லாமல் இருக்க, மீதம் இல்லாமல் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மீப்போவா, ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? மீப்போவா மீதம் இல்லாமல் இந்த மாதிரி, அதாவது 3 அளவுகள் கொடுத்துட்டு இந்த 3 அளவுகளை மீதம் இல்லாமல் வகுக்கிறதுக்கு என்ன பண்ணுவ அப்படிங்கிறத கேட்டாங்கன்னா நம்ம வந்து மீப்போவா தான் கண்டுபிடிக்கணும். மீச்சியமா கண்டுபிடிச்சா இதனுடைய அடுத்த மடங்கா போயிடும். இதை அளக்கிறதுக்கு இப்போ உதாரணத்துக்கு 4 மீட்டர் 95 சென்டிமீட்டர் வச்சுப்போம் நீளம், 9 மீட்டர் இதை வச்சுப்போம், 16 மீட்டர் இதை வச்சுப்போம். இந்த 3 அளவுகளையும் நீளம் இல்லாமல் அளக்கக்கூடிய ஒரு ஸ்கேல்னா கண்டிப்பா அது வந்து இந்த அளவுக்குள்ள மினிமம் ஸ்கேலா இருக்கலாம், இல்ல இதை விட கம்மியா இருக்கக்கூடியதா இருக்கலாம், இப்படி தானே இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த 3ஐயும் வகுக்கக்கூடியது தான், இந்த 3ஐயும் வகுக்கக்கூடியது தான் அப்படிங்கறதான் கான்செப்ட், சரிங்களா? அதனால இந்த இடத்துல எல்சிஎம் ஃபைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, HCF மட்டும்தான் ஃபைண்ட் பண்ணணும், சரியா? சரி, அப்போ பாருங்க 4 மீட்டர் 95 சென்டிமீட்டர். இப்போ வந்து நான் எல்லாத்தையும் மீட்டராக வச்சுக்கிட்டு நான் வந்து சம்மில் போட்டால் எனக்கு வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியுமானா முடியாது. இதை நான் மீட்டரை வந்து சென்டிமீட்டராக மாற்றிக்க போகிறேன். அப்போ 4 மீட்டர், அதாவது 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர், 4 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 400 சென்டிமீட்டர். அப்போ 400 சென்டிமீட்டர் ப்ளஸ் 95 சென்டிமீட்டர் ரெண்டையும் சேர்த்தா 495 சென்டிமீட்டராக இருக்கும். 9 மீட்டருங்கிறது 900 சென்டிமீட்டராக இருக்கும். 16 65 அப்படிங்கிறது 1665 சென்டிமீட்டராக இருக்கும், சரிங்களா? இப்படி இருக்குமா? இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து வகுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஈஸியாக 5 5ல் 0ல் முடியுது. அதனால 5ஆம் வாய்ப்பாடு வச்சு நான் வந்து ட்ரை பண்ணுவேன். 5ல் ட்ரை பண்ண அப்படின்னு பார்த்தோன்னா 5 9 5 45 9 5 45 பேலன்ஸ் நமக்கு வந்து 4 இருக்கு, 45 9 5 45. 900 பொறுத்த வரைக்கும் 9 ஓர் 5 5ன்னு வந்திருக்கும், பேலன்ஸ் 4 8 5 40 பேலன்ஸ் இந்த 0. தென் அடுத்து வந்து பார்த்தோன்னா 16 65 16ல் 3 5 15 இருக்குமா, 3 5 15 பேலன்ஸ் 1 மறுபடியும் 16 3 5 15 பேலன்ஸ் 1 மறுபடியும் 15 3 5 15 இப்படி தான் வந்திருக்கும். இப்போ 9 இங்கே 0
இங்கே 3 முடிகிறதுனால 3 வாய்ப்பால் அடியாகுமா ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். 18 கண்டிப்பாக அடியாகும், 33 அடியாகும், 99 அடியாகும். அப்போ 3 வாய்ப்பால் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இங்கே ட்ரை பண்ணி பார்த்தா 3 வாய்ப்பால் எத்தனை வந்திருக்கு? 3 9ன்னு வந்திருக்கும். 3 வாய்ப்பால் போக வேறு எதுவும் ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியும். 9 வாய்ப்பாலும் ட்ரை பண்ண முடியும். சரிங்களா? 3 9. இங்கே வந்து 6 3 18 0. இங்கே வந்து பாருங்க 1 1 1ன்னு வந்திருக்கும். இது மூணையுமே நம்ம எந்த வாய்ப்பால் அடிப்பட முடியும் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் 111 90 3 வாய்ப்பால் அடியாக ட்ரை பண்ண முடியுமான்னு பார்ப்போம். 3ல் செக் பண்ணி பார்ப்போம். 3 33 அடியாகும், 60 அடியாகும். 111 பார்த்தோன்னா 9 21 அடியாகும். எஸ், சூப்பர். அப்போ 3 வாய்ப்பாடு 1 3 3 1 3 3 2 3 6 0. இங்கே 2 ஸ்தானத்தை எடுக்கிறோம். எத்தனை? 3 9, பேலன்ஸ் 2, 7 3 21, 11 20 37. இதுக்கு அடுத்து அடியாக வாய்ப்பே இல்லை. அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க 5 3 3 இதுதான் ஆன்சராக இருக்க போகுது. 5ஐயும் 3ஐயும் பெருக்குனா 15, 3ஐயும் 15ஐயும் பெருக்குனா 45. ஸோ அப்போ 45ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். சரியா? அப்போ 45ங்கிறதா இந்த சம்முக்கான ஆன்சராக சொல்ல முடியும். தென் அடுத்த சம் பாருங்க. 75 கிராம் 60 கிராம் எடையுள்ள 2 அரிசி மூட்டைகளை தனித்தனியாக சம எடையுள்ள பையில் மீதம் இல்லாமல் நிரப்ப வேண்டுமெனில் ஒரு பையின் அதிகபட்ச எடை என்னவாக இருக்கும்? இங்கே பாருங்க 75 கிராமா 60 கிராமா கொடுத்துருக்க கீவேர்டு மீதம் இல்லாமல் தான். சேம் கான்செப்ட். 75க்கும் 60க்கும் HCF கண்டுபிடிச்சாலே ஆன்சர் வந்துடும். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? 75 60 5 வாய்ப்பால் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். 15 12ன்னு வந்திருக்கும். 15 12 3 வாய்ப்பால் ட்ரை பண்ணுறேன். 5 4ன்னு வந்திருக்கும். 5 4 வகுப்படாது. 5 × 3 = 15. 5 × 3 = 15. ஆன்சர் இருக்காப்பா? இருக்குது. ஆப்ஷன் ஏலே கொடுத்துருக்காங்க. முடிஞ்சு போச்சு. சரியா? சரி, அப்போது அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்து இது வந்து அடிக்கடி ஓயாமல் பொழுது போகலைன்னா கேட்கக்கூடிய சம், அப்படி தானே? 4 மின்சார மணிகள் 30 நிமிடம் 1 மணி நேரம் 1 மணி 30 நிமிடம் 1 மணி 45 நிமிடம் இடைவெளியில் ஒலிக்கிறது. தற்போது 12 AM இல் எல்லா மணிகளும் சேர்ந்து ஒலி எழுப்புகிறது எனில் அடுத்து எப்போது அனைத்து மணிகளும் சேர்ந்து ஒலி எழுப்பும்? இப்போ டைம் கொடுத்து கேட்டுட்டாலே நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா எல்சிஎம் நம்ம வந்து ஃபைன் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ டைம் கொடுத்து கேட்டால் நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் அப்படிங்கிற வேல்யூவை நம்ம வந்து ஃபைன் பண்ணிக்கணும். அதுதான் நம்ம வந்து எப்பவுமே பார்க்கக்கூடிய விஷயம். சரிங்களா? 4 மின்சார மணிகள் எப்பப்பா? 30 நிமிஷம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் இடைவெளியில் நமக்கு வந்து பார்த்தோம்னா இடைவெளியில் ஒலிக்கிறது. ஸ்டார்டிங்கில் இப்போ 12 மணிக்கு ஒன்றா ஒழிச்சதுன்னா அடுத்து எப்போ நமக்கு ஒழிக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரியா? சரி, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும்? 30 நிமிஷம் எல்லாமே 1 மணியில் இருக்குது, 1 நிமிஷத்தில் இருக்குது. அப்போ நம்ம எல்லாமே காமனாக என்ன பண்ணிக்கலாம்? நிமிஷத்தில் மாற்றிக்கலாம். அப்போது 30 நிமிஷங்கிறது 30 டேரெக்டாக போட்டுக்கலாம். 1 மணி நேரங்கிறது 60 நிமிஷம் டேரெக்டாக போட்டுக்கலாம். 1 மணி நேரம் 30 நிமிஷங்கிறது 60 + 30 90 நிமிஷம் அப்படிங்கிறத டேரெக்டாக போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் அடுத்து என்ன இருக்குது? 1 மணி நேரம் 45 இருக்கா? 90 இது ஒரு 60 + 45 105 தானே? 105. 30 60 90 105. இந்த வேல்யூக்கு நம்ம எல்சிஎம் ஃபைன் பண்ணணும். சரிங்களா? எல்சிஎம் நம்ம வந்து ஃபைன் பண்ணோம் அப்படின்னா என்ன வந்திருக்கும்? ஃபஸ்ட்டு 5ல் போடலாமா? ஸோ எல்சிஎம் ஃபைன் பண்ணுங்கள். ஃபைன் பண்ணால் என்ன வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன். 1260ன்னு வந்திருக்கும். 1260 நிமிடத்துக்கு அப்புறம் இது எல்லா மணிகளும் ஒன்றா ஒலிக்கும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். சரிங்களா? எல்லா மணிகளுமே 1260 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் சேர்ந்து ஒலிக்கும்னு சொல்கிறேன். இப்போ நான் வந்து இது நிமிஷமாக இருந்தால் என்னால் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இதை நான் மறுபடியும் மணியாக மாற்றுறதுக்கு 60ஆல் வகுப்பேன். 60ஆல் வகுத்தேன்னா ஏன்னா 1 மணிக்கு 60 நிமிஷம் தானே, அதனால 0 0 அவுட்டு. இது அடி கொடுக்க போறேன். 1 6 6, இங்க 2 6 12, 1 6 6. 21 மணி நேரம் கழிச்சு தான் அடுத்து எல்லா மணிகளும் மறுபடியும் சமமா ஒலிக்கும். இப்போ விடியக்கால, அதாவது அன்னைக்கு சூரிய பொழுது உதிக்கிறதுக்கு 12 மணி, அதாவது விடியக்கால. சரிங்களா? விடியக்காலன்னா நைட்டு நம்ம தூங்குற நேரம் இருக்குல்ல, அந்த 12 மணி அப்படிங்கிறது கணக்கில் வச்சா 21வது மணி நேரத்தில் மறுபடியும் சேர்ந்து அளிக்கும்னு அர்த்தம். 21வது மணி நேரம்னா என்னப்பா? நம்ம வந்து ரயில்வே டைமில் டேரெக்டாக சொல்லலாம். 21ங்கிறது நைட்டு 9 மணின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லையா, ஒரு சுற்றி வரதுக்கு 12 மணி நேரம், அடுத்து ஒரு 3, அடுத்து ஒரு 3, அடுத்து ஒரு 3 அப்படிங்கிறத மையமாக வச்சு நம்மளால் டேரெக்டாகவே ஆன்சர் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அப்போ இதை வச்சு நம்ம வந்து 21 அப்படிங்கிறது நைட்டு 9 மணி அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணிக்க முடியும். சரியா?
ஓகேவா? அப்போது திரும்ப 12 AM அடித்ததுன்னா 21 மணி, அதாவது நைட்டு 9 மணி. நைட்டு 9 மணிங்கிறது என்னப்பா? PM. 9 PM தான் திரும்ப அனைத்து மணிகளும் ஒன்றா சேர்ந்து ஒளி எழுப்பும் அப்படிங்கிறதான் இதுக்கான பதில். சரியா? தென் அடுத்த கேள்வி, 1657, 2037 என்ற எண்ணை எந்த மிகப்பெரிய எண்ணால் வகுக்கும் போது மீதி 6 மற்றும் 5 வரும்? சரிங்களா? ஸோ இது இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம டேரெக்டாக வகுத்து போட்டுக்கிறது பெஸ்ட்டு தான். ஏன்னா இதில் எந்த வாய்ப்பால் வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டு மற்ற ரூல் போடுறதுக்கெல்லாம் ரொம்ப அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஆப்ஷனை வச்சு டேரெக்டாகவே வகுத்து போட்டுக்கலாம். சரிங்களா? இதுக்கு சில ரூலு இருக்குது. அதாவது இந்த வாய்ப்பாடுங்கிறது இந்த இதில் தான் முடியும் அப்படிங்கிறதுக்கான சில ரூலு இருக்குது. ஸோ அப்படி இல்லை, நான் அந்த ரூலையும் பார்த்து நான் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம். சரிங்களா? ஸோ டேரெக்டாகவே ஒரு வேல்யூ வச்சு உங்களால் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி ட்ரை பண்ணிக்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 1657, இதை நான் 127வது வாய்ப்பாடில் போட போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 1ங்கிறது 127ங்கிறது வந்துடும். சரிங்களா? 127 போக இங்கே மிச்சம் என்ன இருக்கும்? 7 5 3 387, 127 185, இந்த 7 அப்படியே இருக்கும், 38. எஸ், 387 வந்திருக்கு. 38, அந்த 7 அப்படியே இறக்கியிருப்போம். இதில் எத்தனை இருக்கும்? 3 127 இருக்கும். 3 127 போட்டால் 381 தான் வந்திருக்கும். மிச்சம் 6 கிடச்சிருக்கும். அவங்க கொடுத்த சம்மு இதில் ஒரு நம்பரை இதில் ஆப்ஷனில் ஏதோ ஒன்றுனால வகுக்கும் போது மிச்சம் இந்த நம்பரை வகுக்கிறப்ப 6ம் 2037 வகுக்கிறப்ப 5ம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கான். நான் ஒரு நம்பரை வகுத்து பார்த்துருக்கேன், 6 கிடச்சிருச்சு. அப்போ இந்த 127 தான் ஆன்சராக இருக்கும் அப்படிங்கிறத நான் கெஸ் பண்ணிக்க முடியும். கெஸ் பண்ணிவிட்டு நான் சந்தேகத்துக்காக நான் மறுபடியும் ட்ரை பண்ண போகிறேன். 2037 127 வகுக்க போகிறேன். ஒரு 127 127 127 200 போட்டோன்னா மிச்சம் 76 76, இந்த ஒரு 7 கிடச்சிருக்கும். 767 நமக்கு பார்த்தோன்னா 127 7 6 600 227, எஸ் 207 62, ஆமாம் 7 6 127 762 வந்திருக்கும். மீதி 5ம் கிடச்சிருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் நம்ம டேரெக்டாகவே 6 5 ஏதாவது இந்த மாதிரி கொடுத்துருந்தா உங்களால் வகுத்தே போட்டுருங்க. இது நான் இந்த வாய்ப்பாடுடைய ரூல் போடுறேன், அந்த ரூல் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு கூட வேண்டிய அவசியம் கூட கிடையாது. டேரெக்டாகவே நீங்கள் வகுத்தே போட்டுடலாம். சரிங்களா? ஸோ டைம்லாம் இருக்கும் உங்களுக்கு. தென் அடுத்து 15 25 40 75 என்ற எண்களால் வகுக்கப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் யாது? இங்கே பாருங்க, 15 25 40 75 என்ற எண்களால் வகுக்கப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன? ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் இந்த போட்டு 98 66 போட்டு இந்த நம்பரால் வகுத்து அப்படின்ற போடுறதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதெல்லாம் இல்லை. ஈஸியாகவே நீங்கள் டேரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். இது எல்லாமே 5ஆம் வாய்ப்பாடு தான். அதை மையமாக வச்சு நீங்கள் ஈஸியாக ஃபைன் பண்ண முடிஞ்சதுன்னு இந்த 66 வாய்ப்பு இல்லை, 69 வாய்ப்பு இல்லை, 99 வாய்ப்பு இல்லை, 0 இருக்கக்கூடியது மட்டும்தான் 5ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும் அப்படிங்கிறத மையமாக வச்சு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஒருவேளை அப்படி இல்லை வேற ஏதாவது நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு எல்சிஎம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபைன் பண்ணணும். சரிங்களா? எல்சிஎம் ஃபைன் பண்ணால் ஒரு வேல்யூ கிடச்சிருக்கும். அந்த வேல்யூ கூட ஏதாவது ஒரு நம்பரை பிரிக்கும்போது அது 4 இலக்க எண்ணில் கடைசி வேல்யூவாக வந்திருக்கும். சரிங்களா? அப்படியும் ஃபைன் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இதுக்கு நீங்கள் எல்சிஎம் ஃபைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 600ன்னு கிடச்சிருக்கும். சரிங்களா? இந்த 600 மடங்கு தான் அடுத்தடுத்து இந்த 4 வாய்ப்பாடுலையுமே அடிபடக்கூடிய நம்பராக இருக்கும். அப்படிங்கிறத மையமாக வச்சு 600 மடங்கு இந்த 9600ங்கிறத டேரெக்டாகவே ஆன்சர் பண்ணிக்க முடியும். அப்படியும் ஆன்சர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஃபார்மேட் உங்களுக்கு அந்த இடத்துல கன்வீனியன்ட்டா மனசுல சிங்க் ஆகுதோ அதை நீங்க டைரக்டாவே ஆன்சர் பண்ணிக்க முடியும். சரியா? சரி, 16வது சம். ஓகே, 17 மிகப்பெரிய ஈரிலக்க எண்ணின் தொடரி யாது? ஈரிலக்க எண்ணில் மிகப்பெரியது எதுப்பா? 99. இதனுடைய தொடரி, இதனுடைய அடுத்த எண் என்னப்பா? 100. 100ங்கிறது என்ன? மிகச்சிறிய 3 இலக்க எண் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? மிகச்சிறிய மூவிலக்க எண் அப்படிங்கிறது தான் 100. அப்போ இதுக்கான ஆன்சர் நம்ம ஆப்ஷன் பி, மிகச்சிறிய 3 இலக்க எண் அப்படிங்கிறத சொல்ல முடியும். தென் அடுத்த சம், 3 எண்கள் 3:4:5 என்ற விகிதத்தில் உள்ளது. அதன் மீச்சிமா 2400 எனில் மீ பே வா என்ன? சரிங்களா? இது நம்ம இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம்லப்பா, அதே கான்செப்ட் தான். எப்படிப்பா? எல்சிஎம் இன்டூ ஹச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு நம்பர் 1 இன்டூ நம்பர் 2. இங்கே நம்பர் 1 நம்பர் 2 கொடுக்கல, ஸோ நம்பர் 3 இன்னும் கொடுத்து வச்சிருக்கான். அப்படின்றதுனாலையும் பிரச்சனை இல்லை. கேட்டது மீ பேவா கேட்டிருக்கான், வகுத்தி கேட்டிருக்கான். வகுத்தி கேட்டால் இந்த 2400ங்கிற நம்பர் கூட நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 வகுத்து கொண்டுட்டு வரணும். 3 × 4 × 5 இதை கொண்டுட்டு வந்தால் ஆன்சர்
வந்துடும். 3 4 5 வச்சு டேரெக்டாக நீங்கள் அடி கொடுத்தா உங்களுக்கு ஆன்சர் என்னப்பா வரும்? ஸோ டேரெக்டாக அடி கொடுத்து பார்க்கலாமா? 3 அங்கே 12. ஸோ 12 வச்சு அடி கொடுத்தா இது வந்து 1200 மாறுமா? ஸோ 1200 5 அடி கொடுத்து பார்க்கணுமா? ஸோ அப்படி அடி கொடுக்கூடாதுல. எஸ் 2400 டிவைடட் பை 3 × 4 × 5 அடி கொடுத்தா என்ன வந்திருக்கும்? 1 5 5 4 5 20 பேலன்ஸ் 4 8 5 40 0 480 1 4 4 1 4 4 2 4 8 0 தென் 1 3 3 4 3 12 0 40. ஸோ 40ங்கிறது டேரெக்டாக என்னால் ஆன்சர் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும். சரிங்களா? சரி 40. இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு சம்முக்கும் உங்களுக்கு இவ்வளோ நேரம் எடுத்துக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்து கூட்டல் பெருக்கல் கழித்தல் வகுத்தல் இவ்வளோதான்ப்பா மேக்ஸ். அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஈஸியாகவே உங்களால் எல்லா சம்முக்கும் ஆன்சர் பண்ணிக்க முடியும். சரியா? அடுத்த சம் 16 24 36 54 வகுப்படும் மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன? மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி தான் எல்சிஎம் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிக்கணும். சரிங்களா? எல்சிஎம் ஃபைன் பண்ண ஒரு வேல்யூ உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதோடைய அடுத்தடுத்த மடங்காகத்தான் இந்த எல்சிஎமோட இந்த 5 இலக்க எண் வகுப்படக்கூடிய 5 இலக்க எண் இருக்கும். எல்சிஎம் ஃபைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எல்சிஎம் ஃபைன் பண்ணால் உங்களுக்கான விடை வந்து 432 கிடைக்கும். உங்களுக்கு டேரெக்டாகவே சொல்கிறேன், நீங்கள் எல்சிஎம் ஃபைன் பண்ணிக்கலாம். எல்சிஎம் ஃபைன் பண்ணால் உங்களுக்கான விடை வந்து 432 அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? அடுத்த வேல்யூ கூட நம்ம வந்து மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். 432 மடங்கு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு 5 இலக்கன் வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 10ல் வகுத்துனா 4320 தான் வரும். கரெக்டாக? ஸோ அது வந்து 5 இலக்க எண்ணாவே வராது. கேட்டது 5 இலக்க எண். அப்போது 432 10ஆல் பெருக்கணும்னா 4320 தான் கிடச்சிருக்கும். அதே மாதிரி 20ஆல் பெருக்கணும்னா 8000 சம்திங் தான் கிடச்சிருக்கும். அப்போ 20ஆல் பெருக்கவும் வாய்ப்பு இல்லை. 20க்கு மேலே தான் பெருக்கணும். அப்போ 20க்கு மேலே ஏதோ ஒரு நம்பரை வச்சு பெருக்கி பார்க்குறேன். உதாரணத்துக்கு 24 வச்சு நான் பெருக்கி பார்க்குறேன். அது ஆன்சராக இருக்கும். நான் உங்களுக்கு டேரெக்டாகவே சொல்கிறேன். 432 24 வச்சு நான் வந்து பெருக்கி பார்க்குறேன். அப்படின்னா என்ன ஆன்சர் வருதுன்னு ட்ரை பண்ணுவோம். ஸோ 24 2 ஸோ 4 × 2 8 தென் 4 × 3 12க்கு 2 பேலன்ஸ் 1 4 16 1 17 2 × 2 4 2 × 3 6 2 × 4 8 ஸோ 8 10க்கு 0 பேலன்ஸ் 1 7 1 8 8 6 14க்கு 4 பேலன்ஸ் 1 8 10 10 சரிங்களா? 8 9 10 10,310 எவ்வளோ வந்திருக்குப்பா? 432 × 24 மல்டிபிள் பண்ணுறதுல கரெக்டாக பண்ணியிருக்கேனா? என்ன போட்டிருக்கேன்? 8 போட்டிருக்கு. 4 2 6 போட்டாச்சு. 6 தென் 7 8 7 6 எஸ் இங்கே எதுக்கு 1 போட்டேன்? சாரி தப்பாக போட்டேன். இங்கே 1 மாற்றி போட்டேன். 4 2 6க்கு 6 தான். இங்கே 10ன்னு போட்டேன். தென் 6 7 13க்கு 3 பேலன்ஸ் 1 8 10 10,368 இங்கே இருக்கா? எஸ் ஆப்ஷன் பியில் இருக்குது. மல்டிபிள் பண்ணும்போது மாற்றி பண்ணிட்டேன். ஏன்னா இது வந்து இன்னொரு 4 இருக்குன்னு சொல்லிட்டு 10ன்னு போட்டுவிட்டேன். மன்னிச்சுக்கோங்க. சரிங்களா? சரி 10,368 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். சரியா? தென் அடுத்த கேள்வி 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர், 6 மீட்டர், 8 மீட்டர் 40 சென்டிமீட்டர், 18 மீட்டர் ஆகிய நீளங்களை சரியாக அளக்க உதவக்கூடிய மிகப்பெரிய அளவுகளினுடைய நீளம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதான் கொஸ்டின். சரிங்களா? சரி, இது வந்து இப்போ நம்ம முன்னாடி பார்த்துருக்கக்கூடிய ஒரு ஃபார்மெட்டோடைய அடுத்த ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி லைட்டாக உங்களுக்கு அடுத்த வெர்ஷன் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ அடுத்த சம் அப்படியே கண்டினியூ பண்ணிடலாமா? எஸ் 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் சேம் அதே மாதிரி கான்செப்ட் தான். 6 மீட்டர் 8 மீட்டர் 40 சென்டிமீட்டர் 18 மீட்டர் நீளங்களை சரியாக அளக்க உதவக்கூடிய மிகப்பெரிய ஒரு கண்டென்ட். இப்போ நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். பட் இது வந்து டேரெக்டாக அப்படியே கண்டுபிடிச்சிட முடியுமா அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும். சின்ன சிங்க் ஆகிறதா இருக்கட்டும். எப்படி 3 மீட்டர் 60 சென்டிமீட்டரை 360 சென்டிமீட்டர் மாற்றிக்க முடியும். 6 மீட்டருங்கிறத 600 சென்டிமீட்டர் மாற்றிக்க முடியும். 8 மீட்டர் 40 சென்டிமீட்டரை 840 சென்டிமீட்டர் மாற்றிக்க முடியும். 18 மீட்டரை 1800 சென்டிமீட்டர் மாற்றிக்க முடியும். டானா வகுத்தல் போட்டோம்னா இதுக்கு நம்ம எல்சிஎம் ஃபைன் பண்ண போகிறோமா? எஸ். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? எல்சிஎம் கிடையாது, ஹெச்சிஎஃப். ஏன்னா சரியாக அளக்க உதவக்கூடிய மிகப்பெரிய அளவுகளினுடைய நீளம், இந்த ஸ்கேலுடைய நீளம் அப்படிங்கிறது கேட்டுட்டாலே நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது ஹெச்சிஎஃப். இப்போ இதுக்கு டேரெக்டாக நீங்கள் வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஹெச்சிஎஃப் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கும்? மீப்போட வேல்யூ வந்து 120 சென்டிமீட்டர்னு வந்திருக்கும். 120 சென்டிமீட்டருங்கிறது 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத உங்களுக்கு டேரெக்டாகவே ஆன்சர் பண்ண முடியும். சரியா? சரி, இப்போ இதுக்கடுத்து இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ஃபைன் பண்ணுறது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணிக்கணும். ஏன்னா 20 சமயம் நம்ம எல்சிஎஃப் ஹெச்சிஎஃப் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் அந்த ஹெச்சிஎஃப் எல்சிஎம்லாம் இது என்னவா இருக்கும், அது என்னவா இருக்குங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன், அதோடைய அடுத்தடுத்த கான்செப்ட் என்ன வருது அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா?
நம்ம இதோட பேலன்ஸ் இந்த கண்டினியூஸை நம்ம வந்து இதோட அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தலாம் சரிங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக எல்லா சமம் மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அந்த பார்த்த அந்த கேப்பில் உங்களுக்கு நான் மறுபடியும் இதோடைய அடுத்த ஃபுட்டேஜ் இந்த செகண்ட் வீடியோக்கான கண்டென்ட்டை உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.